ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எப்பவும் போல டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஃபிஷ்ல கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னது ஃபிஷ்ல கேக்கானு ஷாக்கிங்காக இருக்கா? ஆமாங்க, ஃபிஷ்லையும் கேக் மாதிரி கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி செய்யலாம். யூஸ்வலா கிட்ஸ்லாம் ஃபிஷ்ல முள் இருக்கும், ஸ்பைசியா இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹாட் ஷேப், ரவுண்ட் ஷேப்னு டிஃப்ரெண்டா இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க இப்போ எப்படி ஃபிஷ் கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாம ஃபிஷ் கேக் செய்யறதுக்கு கிழங்கா மீன் தாங்க எடுத்திருக்கோம். இதை இங்கிலீஷ்ல லேடி ஃபிஷ்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா கிட்ஸுக்கு வஞ்சர மீன் மட்டும் தாங்க கொடுப்போம், முள் இருக்காதுன்னு. ஆனா ஃபிஷ் கேக்குக்கு முள் இருக்கிற மீனை கூட வச்சு செய்யலாம். அதுலயும் இந்த கிழங்கா மீன் வஞ்சரத்துக்கு ஈக்குவல் டேஸ்டா ஃபிஷ் கேக் செய்யறதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. இந்த மீனை பார்க்க கொஞ்சம் கொடூரமா இருந்தாலும் டேஸ்ட் அண்ட் ஹெல்த்துக்கு பெர்ஃபெக்ட் ஃபிஷ்ங்க இந்த மீன். இன்னைக்கு நாம ஃபிஷ் கேக் செய்யறதுக்கு 2 பெரிய சைஸ் கிழங்கா மீன் தாங்க எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு சிசர் வச்சு மீனோட ஃபின்ஸ்லாம் நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு செதில் எல்லாத்தையும் சுத்தமா கிளீன் பண்ணிக்கலாம். ஃபிஷ் கிளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு வச்சு சீவுங்க, செதில் எல்லாமே ஈஸியா வந்துருங்க. பாத்தீங்களா, இப்போ ஒரு செதில் கூட இல்லாம சுத்தமா கிளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மீனோட செவில இந்த மாதிரி 2 விரல வச்சு ரிமூவ் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, ஃபிஷ்ஷை பெர்ஃபெக்ட்டா நல்லா கிளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மீனை வேக வைக்க அடுப்பை பத்த வச்சு ஒரு இட்லி பானை வச்சுக்கலாம். அதுல தேவையான அளவு தண்ணியை ஊத்தி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த கேப்ல கிளீன் பண்ண மீனை மஞ்சள் தண்ணியில போட்டு ஒரு டைம் அலசிக்கலாம். இட்லி குண்டான்ல தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இட்லி தட்டு 1 வச்சு அதுல இந்த 2 மீனையும் வச்சுக்கலாம். ஃபிஷ்ஷை வேக வைக்கிறதுக்கு இட்லி துணியெல்லாம் வைக்க வேண்டாம், ஃபிஷ்ஷோட சதை எல்லாமே துணியில ஒட்டிக்குங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிருங்க. கேஸை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம். பாதி அளவுக்கு ஃபிஷ் வெந்துருச்சு. மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வேக வைப்போங்க. இப்போ ஃபிஷ் நல்லா பெர்ஃபெக்ட்டா நல்லா வெந்திருக்குங்க. நீங்க பார்த்தாலே தெரியும் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க. இப்போ வேக வச்ச மீனை தனியா எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் மீன்ல இருந்து முள்ளை தனித்தனியா எடுக்க போறோம். எப்படி பூ மாதிரி அழகா வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி லைட்டா சதைய பிச்சு எடுத்தா முள்ளு இந்த மாதிரி ஈஸியா வந்துருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு 2 மீன்லயும் முள்ளை தனியா எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, இப்ப எல்லா முளையும் எடுத்தாச்சு. இப்ப பாத்தீங்களா எப்படி புட்டு மாதிரி நைஸா வந்துருச்சுன்னு. இதுதாங்க நாம எடுத்த முள்ளு. எவ்வளவு ஈஸியா எல்லா முள்ளும் வந்துருச்சுன்னு பாத்தீங்களா. நெக்ஸ்ட் முள்ளை பிரிச்சு எடுத்த ஃபிஷ்ல கேக் மாதிரி செய்யறதுக்கு ஒரு முட்டையை உடைச்சு கலக்கி வச்சுக்கலாம். அதுல கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்கிக்கலாம்.
கலக்கின முட்டையை ஃபிஷ்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஸ்பூன்ல கிண்டிட்டு அடுத்து கையில நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அப்பதான் கேக் நல்லா உடையாம வருங்க. மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டுக்குங்க. மிளகாய் தூள் கொஞ்சம் அளவா சேர்த்துக்கோங்க. ரொம்ப போட்டுற வேண்டாம், அப்புறம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கங்க. அதுக்கப்புறம் மீனோட ஸ்மெல் போறதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டா ஃபிஷ்ஷோட ஸ்மெல் போயிருங்க. லாஸ்டா கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ஃபிஷ்ல நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கையில பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்ச மாவுல இப்போ கேக் எப்படி ஷேப் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கையில நல்லா உருண்டை திரட்டிட்டு இன்னொரு கையில வச்சு நல்லா அமுக்குனீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்துருங்க. ரவுண்ட் ஷேப் நல்லா பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஸ்கொயர் ஷேப் செஞ்சுக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பும் நல்லா சூப்பரா வந்துருச்சுங்க. அடுத்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஹார்ட் ஷேப் பண்ணிக்கலாம். ஹார்ட் ஷேப்பும் பெர்ஃபெக்ட்டா சூப்பரா வந்துருச்சுங்க. இப்போ மீதி இருக்கிற எல்லா ஷேப்பும் செஞ்சாச்சு. ஃபைனலா கேக் செஞ்சு சாப்பிட்றதுக்கு கேஸ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்கோங்க. அதுல தேவையான அளவு ஆயில் விட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதும் 3 ஷேப் கேக் மட்டும் வச்சு ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்குவோம். நல்லா வேகறதுக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 மினிட்ஸ் ஒன்ஸ் மூடியை ஓபன் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம். அப்பதான் கருகாம சூப்பரா வருங்க. எல்லா பக்கமும் நல்லா வேகவும் செய்யும். திருப்பி போடும்போது கேர்ஃபுல்லா போடுங்க, இல்லைன்னா கேக் உடைஞ்சு போயிடும். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ மறுபடியும் மூடி வச்சுக்குவோம். இப்போ அகைன் 3 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி மறுபடியும் திருப்பி போடுவோம். மறுபடியும் மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தோம்னா இப்போ கேக் நல்லா குக் ஆகியிருக்கும். ஒரு நல்ல பேக்கிங் ஸ்மெல் அடிக்கும். நார்மலா வர ஃபிஷ் ஃப்ரை ஸ்மெல் வராது. அப்போ நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மீதி இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்தோம்னா அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஃபிஷ் கேக் ரெடிங்க. இப்போ பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. மசாலா எல்லாம் நல்லா இறங்கி சூப்பரா குக் ஆகியிருக்குங்க. பிக்கும் போதே எவ்வளவு சாஃப்டா வருது. இந்த கிட்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது கூட நீங்க டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்திட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷன்ல வருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபி வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.